வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DX உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் டிஸ்கஷன் மீட் 83வது வாரம் நடக்குது. ஸோ இதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமுடைய லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வந்து நாங்கள் வந்து லிங்க் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணி நம்ம பேசலாம். நாளை முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, 2 முக்கியமான இம்பேக்ட் நமக்கு இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிக்கு நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. நைட் 11:30 மணிக்கு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பெருசா சேஞ்சஸ் இருக்காது. பட் 5.3 வரைக்கும் இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. பட் தெரியல. மாறாது. இந்த இந்த மந்த்துக்கு பெருசா மாறாது. அப்கமிங்ல வேணா சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய 2 இம்பேக்டோடைய நியூஸ்க்கு மார்க்கெட் என்ன மாரி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு ஓரலாவும், நாளைக்கு மதிய மீட்ல கொஞ்சம் டீட்டெயில்டாவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் DX உடைய சார்ட். ஸோ DXY பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்ப ஒரு சப்போர்ட் உடையாம மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. இதனால மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டுக்கு போறானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் பை தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரைஸோடைய ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்டில் தான் இருக்கு. பட் இன்னும் அந்த ஸ்ட்ராங் பையை மார்க்கெட் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து இப்போ மேலே போக மார்க்கெட் ரெடி ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப் நமக்கு வந்து பிரேக் ஆனதான் 105.80க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்பொழுது தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாவது மார்க்கெட்டில் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. இப்போ மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. ஒரு 4 ஹவரில் போனோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த டாப்ஸ் பிரேக் ஆனால் கூட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு 105.50ங்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டு மார்க்கெட் மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை இந்த ஹையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, மார்க்கெட் ஹெவியான பஞ்சாக இருக்கும். 106.50 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் உடைக்கல, பை ரேலியில தான் இருக்கான். இன்னும் இந்த 105.80லாம் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஹெவியான ஒரு பை ட்ரெண்டுக்குள்ள போக சான்சஸ் இருக்கும். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா 78.20க்கு மேலே 78.20க்கு மேலே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை எடுக்கும். இந்த எக்ஸ்பான்ஷனுடைய டாப்புக்கு மார்க்கெட் போகும். ஸோ இது பிரேக் ஆனாதான் 80.50க்கு மேலே பிரேக் ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் திருப்பி பை ட்ரெண்டுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பை ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோடைய பெரிய ட்ரெண்ட் அப்படின்னா இது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல டீப் கரெக்ஷன் வந்தது. அப்புறம் ஒரு பை ஸ்டார்ட் அப் ஆச்சு. அதுக்கான கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகவும் சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். எக்கனாமியா பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து எக்கனாமியில் வந்து ஆயிலை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குது. ஈரான் இந்த சைடில் வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது மாற்றங்கள் நடந்தாலோ, இல்ல ஒரு அட்டாக் ஏதாவது ஒரு நியூ அட்டாக் ஸ்டார்ட் ஆனாலோ, என்ன ஆகும் அப்படின்னா, ஆயிலோடைய ரேட் திருப்பி ஃப்ளை ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவரைக்கும் இன்னொரு முறை கீழ வந்தால் கூட, எப்ப வேணாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இன்னும் நடக்கல. நடந்தால் கண்டிப்பா எது பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆயில் பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா எங்க ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகும்போது தான் மார்க்கெட் பை ட்ரெண்டுக்குள்ள போறான்னு அர்த்தம். டைரக்ட் பைக்குள்ள போமாட்டான். ஸோ இப்படி போயிட்டு கீழ வந்து மார்க்கெட் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோடைய ராலி ஸ்டார்ட் அப் ஆகும். ஆயில் பொறுத்தவரைக்கும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேயே நின்னுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு செல் பிரஷர் தான் இருக்கு. இப்ப இதே வந்து பிட்காயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பிட்காயின் வந்து 63,000 வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் இப்ப கீழ வந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சைன். ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழ வந்தால் கூட, திருப்பி மார்க்கெட் இந்த டாப்
29.80 பிரேக் பண்ணும்போது நமக்கு இந்த டாப்புக்கு திருப்பி மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கொஞ்சம் கீழ வந்து இந்த சப்போர்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டான். 28.75 எடுத்துட்டு வந்து இந்த 29.80 உடைத்தானா, மார்க்கெட் கண்டிப்பாக மேல போக சான்சஸ் ஹையராக இருக்கும். ஏன்னா, இந்த ஸ்விங் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஸ்விங் பிரேக் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய போற ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லா இருக்க வாய்ப்புகள் உண்டு. இல்ல இந்த இடத்துல சப்போர்ட் ஃபெயில் ஆச்சுன்னா, மார்க்கெட் டிராப்பும் ஆகும். இப்போதைக்கு இந்த ஒரு கண்ட்ரோல் ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. நாளைக்கு வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட்டோ, இன்ஃப்ளேஷன் ரேட்டோ தான் இந்த மார்க்கெட்ட மேலேயோ, கீழேயோ நகர்த்துறதுக்கான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு பெரிய லெவல்ல என்ட்ரிக்குள்ள போகாதீங்க. கோல்டு. கோல்டு பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்கேயே நின்னுட்டு இருக்கு. இது கீழ டிராப் ஆகலன்னா ஆகலாம். 2260 பிரேக் ஆனா இன்னும் நல்லாவே மார்க்கெட் கீழ வர வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ள தான் இப்ப இருக்கு. சைட்வே ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. இங்க சடனா 2 ஃபால் வந்தாலும் நேத்தும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்ப அரெஸ்ட் ஆகி இங்கேயே தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்னுட்டு இருக்கு. ஒரு 4 ஹவர் சார்ட்ட நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து இங்க ஏறிட்டு இருக்கு. நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாரி ஃபார்ம் ஆயிடுக்கா? மார்க்கெட் மேல போலாம். மேபி போலாம். போகக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. பட் இது ஒரு நல்ல சப்போர்ட்டா? இந்த மார்க்கெட் இங்கருந்து இவ்வளோ தூரம் போற அளவு, இல்ல இந்த டாப் வரைக்கும் போற அளவு ஒரு நல்ல சப்போர்ட்டானா? இல்ல. அட்லீஸ்ட் 2315க்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு ஹெவியா க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்தா நீங்க பை எடுக்கலாம். இத கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப டைரக்ட்டா இப்படி போனா ஒரு 30 வரைக்கும் போச்சு அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு நல்ல மார்க்கெட்டுடைய சீன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த லோ பிரேக் ஆகணும். ஓகேங்களா? இந்த 86 அப்படிங்கிற லெவல் வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடைக்குது. இந்த லோ இப்ப நடக்கல. ஒருவேள நடந்தா, மேல போக முடியாம மார்க்கெட் கீழ வந்து ரிஜெக்ட் ஆயி, இங்க மார்க்கெட் குடுத்தால், நாளைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்லயோ, அல்லது நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயோ, இந்த இடம் ஒரு நல்ல ரிஜெக்ஷனாக மாறினால், மார்க்கெட் இங்கிருந்து மேல போக வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2350லேருந்து 2360க்குள்ள வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ரேலியாவே கிடைக்கும் இந்த இடத்துல. இப்ப இன்னைக்கு கிடைக்குமா இந்த ரேலி அப்படின்னா, கொஞ்சம் டவுட் தான். மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய ரேலி இன்னைக்கு உடனே குடுக்காது. நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கிறனால, நாளைக்கு ஈவினிங்க்கான ஒரு டம்ப்ப இங்க வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணுவான். இப்படி மேல உடைத்தால் கூட கீழ வரும்போது நம்ம பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். அரவுண்ட் 300லேருந்து 302ல இந்த என்ட்ரி கிடைக்கும். மேல போயிட்டு 15க்கு அப்புறம். நான் சொல்றது 2315க்கு மேல மார்க்கெட் பாஸ் பண்ணிட்டு, கீழ கரெக்ஷன் வரும்போது ஒரு 2305லிருந்து 2300 வரைக்கும் வச்சுக்கங்க. இந்த ஜோனுக்கு வந்தால் பை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எஸ்எல் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணணும். இது அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது நல்ல சப்போர்ட்டா அப்படின்னா, இது நல்ல சப்போர்ட் கிடையாது. கீழ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த கேப்ப மார்க்கெட் ஃபில் பண்ணி சப்போர்ட் எடுத்தா தான், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்விங் ராலி கிடைக்கும். இல்ல இந்த கீழ வர மார்க்கெட் அப்படியே 2270வும் 2260ங்கிற இந்த பை ஜோன பிரேக் பண்ணிட்டா, மார்க்கெட் ஹெவியா கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமும் உடனே செல் பண்ணா திருப்பி கரெக்ஷன் ஆகும்போது, இந்த மாரி ஒரு ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மேல போகும்போது நம்ம செல் ட்ரை பண்ணணும். எப்பயுமே டாப் அண்ட் டாப்ல செல் பண்றது சேஃபா இருக்கும். ரன்னிங்ல போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்கேல்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விங் மாரி ட்ரேட் பண்றவங்க வெயிட் பண்ணி எடுங்க. இந்த இடத்துல பை ட்ரை பண்ணணும்னா, சப்போர்ட் நல்லா இல்ல. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு முடிந்த அளவு பெருசா என்ட்ரிக்குள்ள போக ட்ரை பண்ணாதீங்க. நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுவரைக்கும் கிடைக்கிற மூவ்மெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். எல்லா இடத்துலயும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நாங்க குடுக்குற எல்லா லெவல்ஸுமே ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இல்லைன்னா எங்க லெவல்ஸ நீங்க யூஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ.